நண்பர்களுக்கு வணக்கம். ஹுசூர்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நம்ம பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட் சைட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் லிண்டல் வரைக்குமான ப்ரிக் ஒர்க் ஆக்டிவிட்டி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது ஃபர்தராக ப்ரொசீட் ஆகுது. இந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் காமனாக வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் பர்ஸ்பெக்டிவில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், நம்ம சஜஷன்ஸ் எதெல்லாம் சொல்லலாம் பார்க்கலாம். ஃபோல்டு டைப் ஸ்டேர் கேஸ் இன்டர்னலாக வரக்கூடிய ஒரு வில்லா இந்த யூனிட்டு. ஸோ இந்த காங்க்ரீட் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஃப்ளோர் லெவலில் வந்து காலம்ஸ் 7 feet ரைஸ் பண்ணிவிட்டு பிரிக் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு கிச்சன் ஏரியா, இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம், another one பெட்ரூம் அண்ட் ஒரு ஸ்டடி ஏரியான்னு சொல்லிட்டு இது ப்ராடர் ஹால் ஸ்பேஸோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து நம்ம இதோடைய சில் லெவல் வந்து பாட்டம்லேருந்து ஆரம்பித்து பெரிய விண்டோஸ் மாதிரி நம்ம போகிறோம். பொதுவாக ஹால் ஏரியாவில் வந்து நம்ம முடிவு பண்ண வேண்டிய பாயிண்டில் முக்கியமானது எதுனா, எங்கே வந்து இந்த ஒரு டிவி யூனிட் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அது ஒரு வாலில் வந்து ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோமா, இல்லை வந்து ஒரு கப்போர்ட் மாதிரி பண்ணி ஒரு வுட் ஒர்க் பண்ணி அது உள்ளே வச்சுட்டு சுற்றி அதை டெக்கரேட்டிவாக ஏதாவது பண்ணுற மாதிரி ஒரு அந்த மாதிரி மாடலில் போகிறோமா, இல்லை எங்கே வந்து பிளெயின் வால்ஸ் கிடைக்கும் அதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம், ஏதாவது மியூரல் வைக்கிறதோ இல்லை வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வைக்கிறோமோ, சரி நம்மளுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஏரியாவை எப்படி மேக்ஸிமம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு இங்கே வர ஹாலில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படிக்கட்டு ஏறி வந்தோன்னா இது நமக்கு கிடைக்கிற இந்த ஸ்பேஷியஸான ஹால் ஏரியா. இந்த ஸ்பேஸ் இருக்குது. அது வந்து நமக்கு கிச்சன் முதலே பார்த்தோம். இப்போ இதில் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பிக்கர் வாலில் வந்து நம்ம பெரும்பாலும் ஓப்பனிங்ஸ் தான் வருது. விண்டோ ஓப்பனிங்ஸ் பெரிய சைஸில் ஒரு மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோ அடிப்படையில் அந்த மாதிரி மாடலில் வருது. ஸோ இங்கே வந்து இந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், அந்த பக்கம் பெட்ரூம்க்கான அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் ஏரியா இருக்குது. இங்கே வந்து படிக்கட்டு, இந்த பக்கம் 2 ரூம்ஸ்க்கான என்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த வால் வந்து நமக்கு பிளெயினாக கிடைக்கிறது வந்து பார்த்தா நமக்கு அந்த ஸ்ட்ரெச்சில் இருக்குது. ஸோ இப்போ அதில் வந்து நம்ம எய்தர் பிரிக் ஒர்க்கு பண்ணலாம், இல்லை பிரிக் ஒர்க் பண்ணாமல் வெறுமனே வுட் ஒர்க்காக கூட பண்ணலாம். இது வந்து ஒரு கிச்சன், ஒரு ஓப்பன் கிச்சன் ஐடியாவில் கொஞ்சம் விட்டை வந்து அதிகப்படுத்தலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். அதை அதிகப்படுத்திட்டு இந்த வால் வந்து போட்டுட்டு இதை ஃபேஸ் பண்ணி நம்ம அந்த யூனிட்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ டிபெண்ட்ஸ், இப்போ நம்ம இடம் எப்படி அமைஞ்சிருக்கு, அங்கே இருக்கிற ஸ்பேஸ், அதில் நமக்கு எங்கே வந்து அந்த கார்னர்ஸை எப்படி பயன்படுத்துகிறோம், ப்ளஸ் பிளைன் வால்ஸை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஃபேக்டர். சில் லெவலில் பண்ணக்கூடிய இந்த சில் ஸ்லாப் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக வர்றதை என்ஷூர் பண்ணணும், ரொம்ப முக்கியம். தென் வந்து இப்போ நம்ம இந்த லெவல் வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரைஸ் பண்ணுறோன்னா, இப்போ இதுக்கு மேலே வந்துருச்சு. இது மேலே ஒரு ஹெட்ரூம் ஸ்பேஸ் வரும். படிக்கட்டு மேலே போகும், ஃபோல்டடு ஸ்டார் கேஸ், அடுத்து ஹெட்ரூம் மேலே போகுது மொட்டை மாடிக்கு. டேங்க் எங்கே வரணும், உதாரணத்துக்கு இங்கே சவுத் வெஸ்ட் கார்னரில் இதுக்கு மேலே ஏதாவது நம்ம ஒரு ரூம் ஏதாவது பிளான் பண்ணலாமா, அதுக்கு மேலே வந்து டேங்கை கொண்டு போகலாமா, இது எந்த இடத்துல வரணுங்கிறத பொறுத்து இந்த லெவலில் நம்ம இந்த லிண்டல் உள்ளே வரக்கூடிய கபோர்டுக்கு மேலே வர்ற லாஃப்ட்டு, இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம இந்த 7 அடி லெவலில் பண்ணுவோமோ அதை முடிவு பண்ணும்போது இந்த ஹைட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே காலம்ஸில் லேப்பிங் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும் ராடு. ஸோ அந்த ராடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இன்னும் ஒரு ரூஃப் வரப்போதா இல்லை பேராபெட்லேயே ஸ்டாப் பண்ணுறோமா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை பொறுத்து இந்த கம்பியை வந்து கட் பண்ணி மேலே நம்ம லேப்பிங்காக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம விஷயங்களை முடிவு பண்ணணும். இந்த லெவலில் பொறுத்த வரைக்கும் இன்னொரு மெயினான ஆஸ்பெக்ட் வந்து விண்டோஸ் எப்படி வரணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ட்ராயிங்கில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், பட் ஃபிசிக்கலாக இங்கே கட்டும்போது இப்போ இது கிச்சன் ஏரியா, இங்கே வந்து விண்டோ எந்த இடத்துல வரணும், என்ன அளவுன்னு சொல்லிட்டு ட்ராயிங்கில் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதை தாண்டி நம்ம இது இங்கே பண்ணும்போது இந்த விண்டோ அகலத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டலாம், இல்லை குறைக்கலாம், இல்லை ஸ்லிட்டு மாதிரி மாற்றலாம், இல்லை இங்கே ஒன்று இந்த இடத்துல ஒன்று கொண்டு வரலாமா, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸை நம்ம வந்து திங்க் பண்ணலாம். ஸோ அந்த இந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆக்டிவிட்டியில் இந்த 7 அடி லெவலில் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில் லெவல் போனோன்னா எல்லா இடத்துலையும் விண்டோஸை வந்து பொசிஷன்ஸை மார்க் பண்ணி என்ன அகலத்தில் வருங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணுறதுக்கான சரியான டைம் இது.
ஆஸ் பர் டிராயிங் போகிறது கூட நல்லது தான். ஸ்டில் ஃபிசிக்கலாக இங்கே சைட்டில் எப்படி இருக்குது, பக்கத்தில் பில்டிங் இருக்கா, பக்கத்தில் ரோடு வருதா, அப்படி பக்கத்தில் பில்டிங் இருந்தால் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, அப்போ வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு வருது, காற்று வர்றது வெளிச்சம் வர்றதில் சேலஞ்ச் இருக்குமா. ஸோ இதெல்லாம் வந்து ட்ராயிங்கில் பார்க்குறத தாண்டி ஃபிசிக்கலாக இங்கே சைட் கண்டிஷனை பொறுத்து நம்ம முடிவு பண்ணுறது பொருத்தமாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் அடிப்படையில் நம்ம பண்ணலை. இது வந்து ஹவுஸ் ஓனர் வந்து நாம் ஆர்கனைஸ் பண்ணுற மெட்டீரியல் அண்டு நம்ம எம்ப்ளாய் பண்ணுற லேபருக்கு டைரெக்டாக பே பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டில் ஓவரால் பட்ஜெட் என்னான்னு ப்ரொஜெக்ட் பண்ணி அதிலேருந்து நம்மளுடைய ஒரு சர்வீஸ் ஃபீ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மந்த் ஆன் மந்த்து நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மாடலில் ஒர்க் பண்ணுறோம். இங்கே செப்பரேட்டாக இங்கே எக்ஸிக்யூஷன் பார்ட்னர்ஸ் நம்முடைய ஆத்தரைஸ்டு இன்ஜினியர் டீம் இருக்காங்க, அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதை நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து விசிட் பண்ணி குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸு, டைம்லி கம்ப்ளீஷன், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ணுறோம். ஸோ ப்ராக்ரஸ் வந்து ஆஸ் பர் நம்ம ஷெட்யூல் படி ப்ராப்பராக அலைன் ஆகுதாங்கிறதையும் நம்ம என்ஷூர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மாடலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா, இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஹொசூரில் ஒர்க் பண்ணுறோம். சிமிலர்லி வி சப்போர்ட் அட் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சென்னை, திருநெல்வேலி, இந்த லொக்கேஷன்ஸில் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த தேவைகள் எதுவும் இருக்குது, உங்கள் நண்பர்கள் யாருக்கேனும், உறவினர்கள் யாருக்கேனும் தேவைப்படும், அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்கள் வீடு, உங்கள் கனவில் இருக்க வீடு, பேப்பரில் இருக்க வீடு, இல்லை கட்டிக்கிட்டு இருக்க வீடு, எந்த கட்டத்தில் இருந்தாலும் உங்கள் மனசு போல் சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.